முதலாம் தமிழ்ச்சங்கத்தை ஏறத்தாழ 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டத்தில் நிறுவியவர் சிவன் என்றும் அவரே ஹீரோகிலிப் என்ற சித்திர எழுத்துக்களை உருவாக்கினார் என்றும் பழைய விழியங்களில் கண்டோம். முதற் தமிழ்ச்சங்கத்தின் தொடர்ச்சி நீரூழியால் தடையுற்றதால் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை இலங்கையில் தொடங்கி வைத்தவர் முருகன் என்றும், ஈஸ்டர் தீவில் முருகனுக்கு பெயர் ரோங்கோ என்பதிலிருந்தும், ஈஸ்டர் தீவின் பயன்பாட்டில் இருந்த சிந்துவெளி எழுத்துக்கு பெயர் ரோங்கோ ரோங்கோ என்பதிலிருந்தும் முருகனே சிந்துவெளி எழுத்தின் முதல் வடிவத்தை இலங்கையில் உருவாக்கினார் என்றும் ஆய்ந்தறிந்தேன். மகாபாரத போரில் அஸ்வத்தாமனாக உருவகப்படுத்தப்பட்ட பொதிகைமலை சித்தர் பீடம் சகுனியால் அழிக்கப்பட்டு அதை அறிந்த துரோணர் நிலைகுலைந்த வேளையில் அவர் கொல்லப்பட்டார் என்பதை சமஸ்கிருத மகாபாரதமே சொல்கிறது. இது இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தின் அழிவை குறிக்கிறது. மகாபாரத போர் பேரழிவை ஏற்படுத்திய போர் என்பதாலும் பெருவாரியான சித்தர்கள் சகுனியால் அழிக்கப்பட்டார்கள் என்பதாலும் கிருஷ்ணரால் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை அப்போதே தொடங்க இயலவில்லை. கிருஷ்ணருக்கு பிறகு 1000 ஆண்டுகள் கழித்து தோன்றிய திருமால் எனும் விஷ்ணு அகில இந்தியாவையும் ஆண்ட சக்கரவர்த்தி என்பதால் அவரே மகாபாரத போரால் தடையுற்ற இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை மீண்டும் மூன்றாம் தமிழ்ச்சங்கமாக தொடங்கியிருக்க வேண்டும் என்பது இதுவரை எனது ஊகமாக இருந்தது. திருமால்தான் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினார் என்பதற்கு வலுவான ஆதாரம் இதுவரை எனக்கு சிக்காமல் இருந்தது. ஆனால் சில தினங்களுக்கு முன்பு ஸ்பிங்ஸ் பற்றிய ஆய்வுக்கு எதேச்சையாக வந்த நான் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கத்தில் உருவான ஸ்பிங்ஸ் புராணக்கதையில் திருமால்தான் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினார் என்பதற்கு வலுவான ஆதாரம் உள்ளதைக் கண்டு பூரித்தேன். அதை விவரிப்பதுதான் இந்த விழியத்தின் நோக்கம். மிக முக்கியமான செய்தியை இந்த விழியம் விவரிப்பதால் கவனமாக பார்க்க வேண்டுகிறேன். ஏறத்தாழ 3800 ஆண்டுகளுக்கு முன்பு 12 ராசிகளை உருவாக்கியவர் திருமால்தான் என்றும் அவை சூரியனின் 24,000 ஆண்டுக்கால வட்டப்பாதையில் கடிகார திசையில் வரலாற்று நாயகர்களின் நினைவாக கால வரிசைப்படி உருவாக்கப்பட்டவை என்றும், இதில் முதல் ராசி என்பது சிவனை குறித்த ரிஷபம் என்றும், இரண்டாம் ராசி என்பது முருகனை குறித்த மேஷம் என்றும், மூன்றாம் ராசியான மீனமும் 4ஆம் ராசியான கும்பமும் ஆகிய 2 ராசிகள் இராமாயண தமிழ் நாயகர்களையும், 5ஆம் ராசியான மகரமும், 6ஆம் ராசியான தனுசும், 7ஆம் ராசியான விருச்சிகமும், 8ஆம் ராசியான துலாமும், 9ஆம் ராசியான கன்னியும், 10ஆம் ராசியான சிம்மமும், 11ஆம் ராசியான கடகமும், துரியோதனன் சகுனி இரட்டையர்களை குறித்த 12ஆம் ராசியான மிதுனமும் ஆகிய 8 ராசிகள் மகாபாரத நாயகர்களை குறித்தன என்றும் நிறுவியிருந்தேன். இதில் 10ஆம் ராசியான சிம்மம் என்பது பஞ்சபாண்டவர்களின் தலைவரான தருமனை குறித்தது என்று சொல்லியிருந்தேன். பல நேயர்கள், ஐயா, தமிழரின் விலங்கு என்பது புலிதானே, அவ்வாறிருக்க திருமால் எப்படி தமிழரான தருமனை சிம்மம் என்று குறிப்பிட்டிருப்பார் என்று வினவியிருந்தார்கள். சிம்மம் என்பது தமிழரின் விலங்கு இல்லையாயினும் அது காட்டின் தலைவன் என்று பொதுவாக அறியப்படுவதால் அவர் தருமனை சிம்மம் என்று அழைத்திருக்கலாம் என்று பதிலளித்திருந்தேன். ஆண் சிங்கத்தின் முடிகொண்ட வடிவமும் அதன் தனித்துவமான கர்ஜனியும் மட்டுமல்லாது யூதர்களின் சின்னமாகவும் அது கொல்லப்பட்டதால்தான் அது காட்டின் ராஜா என்ற அடைமொழியை பெற்றது. ஆனால் சமீபத்தில் எனது திருமால் பற்றிய விடயங்களை பார்த்து ஜாதகம் பார்க்க தொடங்கிய நண்பர் பரத அரமான் என்பவர், ஐயா, சிம்மராசிக்குரிய குணங்கள் சிம்மத்தின் குணங்களோடு பொருந்துவதை விட புலியின் குணங்களோடே சரியாக பொருந்துகிறது என்றார். அதாவது புலியை தடவி கொடுத்து பூனையாக்கி விடலாம் என்றார். அதாவது இந்த ராசிக்காரர்களை புகழ்ந்து பேசி வென்றுவிடலாம். ஆனால் சிம்மத்திற்கு இந்த பண்பு இல்லை என்றார். இவர் சொன்னதில் பொருள் இருந்தது எனக்கு புரிந்தது. மகாபாரத தருமன் அப்படி புகழ்ந்து பேசி ஏமாற்றப்பட்டுத்தானே அனைவரையும் சூதாட்டத்தில் பணயம் வைத்து தோற்றார். அதுவும் ஒரு முறை அல்ல, 2 முறை. எனவே பரதன் அரமானின் கூற்றுப்படி அவர் புலிக்குணத்தைத்தான் பிரதிபலிக்கிறார். அப்படியானால் ஒருவேளை திருமால் தருமனுக்கான ராசியை புலி என்றே வைத்து பிற்காலத்தில் யூதர்கள் இதை சிம்மம் என்று மாற்றிவிட்டனரோ, புலிதான் சிங்கமாகிவிட்டதோ? அப்படியானால் திருமால் இந்த ராசிக்கு புலியை குறிக்கும்படி புலியோன் என்று பெயரிட்டு பிறகு இது சிம்மம் என்றாகியவுடன் புலியோன் என்ற பெயரின் பூ என்ற ஒலி மயங்கி லியோன் என்றாகி
அதுவே மேற்கத்திய உச்சரிப்பில் லயன் என்றாகி இருக்கலாம் என்று ஊகித்தேன். ஆங்கில சொல்லகராதிகளும் லியோன்தான் லயன் என்றாகியது என்று கூறுகின்றன. ஆனால் லியோனின் மூலத்தை அவர்கள் அறியவில்லை. இந்த புதிய புரிதல் எகிப்து பற்றி எனக்கு ஏற்கனவே இருந்த ஐயத்திற்கு தீர்வையும் தந்தது. எனது ஆய்வின்படி ஆதி எகிப்தியர்கள் நாடார்கள்தானே. நாடார்கள் சிவனின் வம்சாவழிகள் அல்லவா? சிவனை குறிக்கும்படி கிசா பிரமிடு கட்டிய நாடார்கள்தானே 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கேயே ஸ்பிங்ஸையும் கட்டினார்கள். அப்படியானால் இவர்கள் சிவனோடு தொடர்புடைய புலியைத்தானே வடித்திருப்பார்கள். அதாவது முகம் சிவனையும் உடல் புலியையும் குறித்திருக்கலாமல்லவா? அப்படியானால் அது மனிதனின் தலையும் சிங்கத்தின் உடலும் கொண்டதாக சொல்லப்படுவது அபத்தம் என்று புரிந்தது. சிங்கம் ஆப்பிரிக்க விலங்குதான் என்றாலும் நாடார்கள் சகாராவின் பூர்வீக குடிகளல்லாமல் அங்கு குடியேறியவர்கள்தானே. எனவே சிவனோடு தொடர்புடைய குமரிக்கண்ட விலங்காகிய புலியைத்தானே அவர்கள் வடித்திருக்க வேண்டும். அப்படியானால் ஸ்பிங்ஸ் என்ற மேற்கத்திய சொல் புலியைத்தானே குறித்திருக்க வேண்டும். அதனால் ஸ்பிங்ஸ் என்ற சொல்லின் சொல்லாய்வை தேடினேன். இது நெரிப்பவன் அல்லது அழுத்துபவன் என்ற பொருள் கொண்ட ஸ்பிங்கெயின் என்ற சொல்லிலிருந்து மருவிய சொல் என்று சொல்லாய்வு பக்கங்கள் சொல்லின. அப்படியானால் ஸ்பிங்கெயின் என்ற சொல்லின் மூலம் என்ன? புலிக்கு வேங்கை என்ற பெயருள்ளதல்லவா? பொதுவாக நாம் புலி அடித்துவிட்டது என்று சொல்லித்தான் கேட்டிருக்கிறோம். புலியின் கைகள் மிகவும் வலுவானவை. வல் பிளஸ் கை, வல்கை, வன்கை, வங்கை, வேங்கை. வேங்கை, பேங்கை, ஸ்பெங்கை, ஸ்பிங்கெயின். அதாவது வேங்கை என்ற தமிழ்ச்சொல்தான் கால ஓட்டத்தில் ஸ்பிங்கெயின் என்று மருவி அது மேலும் ஸ்பிங்ஸ் என்றும் மருவியுள்ளது. ஆக ஸ்பிங்ஸ் என்பது உண்மையில் இவர்கள் பொருள் கொள்வது போல சிங்கத்தால் வந்த பெயர் அல்ல, இது புலியால் வந்த பெயர்தான். ஆக புலிதான் சிங்கத்திற்கு லயன் என்ற ஆங்கில பெயர் வர காரணமாக இருந்துள்ளது. தருமனை குறித்த ராசி புலிக்கு பதிலாக சிங்கத்தை குறிக்கும்படி ஒரு காலகட்டத்தில் யூதர்கள்தான் மாற்றியுள்ளனர். சிம்ம ராசி பற்றிய உண்மை அறிய தூண்டுதலாக இருந்தவர் பரதன் அரமான். இங்கு பரதன் என்பது விஷ்ணுவாகிய திருமாலையும் அரமான் என்பது முருகனையும் குறித்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உண்மையில் அவரது பெயர் பாரத் ராம் தான். அதை அவர் எனது ராமாயண ஆய்விற்கு பிறகு பரதன் அரமான் என்று மாற்றிக்கொண்டார். அதோடு முருகனின் பெயரால் தான் ராமனுக்கு பெயர் சூட்டப்பட்டது என்பதை பலராம அவதாரம் பற்றி நாம் அலசும்போது உங்களுக்கு புரியும். ஆக சிம்ம ராசியின் ஜாதக குணத்திலிருந்தும் நாடார்கள் சிவனின் உருவகமாக வடித்த எஜிப்சியன் ஸ்பிங்ஸிலிருந்தும் ஸ்பிங்ஸின் மூலச் சொல்லான ஸ்பிங்கெயின் என்ற சொல்லின் சொல்லாய்விலிருந்தும் தருமனை குறித்த ராசி உண்மையில் புலியோன்தான் சிம்மமல்ல என்று நிறுவியுள்ளோம். எகிப்து ஸ்பிங்ஸின் தலைப்பகுதியில் உள்ள இந்த அமைப்பு சிங்கத்தின் முடியை குறிக்கவில்லை. அது பாலைவன ஆண்கள் அணியும் ஒரு வகை துணியைத்தான் குறிக்கிறது. இதிலிருந்தும் இது சிங்கமல்ல புலிதான் என்பது புரியும். மனித சிங்கத்தை சிதம்பரம் கோயிலில் பிராமணன் எப்படி வடித்திருக்கிறான் என்பதை எகிப்தின் ஸ்பிங்ஸோடு ஒப்பிட்டு பாருங்கள். எகிப்திய ஸ்பிங்ஸ் என்பது சிவனை குறித்த புலியின் வடிவம்தான் என்று நிறுவி நான் இலைப்பாரிய போது கிரேக்க ஸ்பிங்ஸ் பற்றியும் முதலாக படிக்க நேர்ந்தது. அந்த ஸ்பிங்ஸ் சற்று வேறு விதமாக உள்ளது. பெண்ணின் முகம், சிங்கத்தின் உடல். உண்மையில் இது புலியின் உடல்தான் என்பதற்கு ஆதாரம் பிறகு வரும். பாம்பு வடிவ வால், பருந்தின் இறக்கைகள். இப்படி பல பரிமாணங்களை கொண்ட இந்த வடிவம் குறிப்பது எதை? எகிப்தின் ஸ்பிங்ஸுக்கு இறக்கையும் இல்லை, பாம்பு வடிவ வாலும் இல்லை. முகமும் ஆண்முகம் தானே ஒழிய பெண்முகம் அல்ல. ஆகையால் 4500 ஆண்டுகளுக்கு முந்தைய எகிப்தின் ஸ்பிங்ஸ் தெளிவாகவே சிவனை குறித்த வடிவம்தான். அப்படியானால் கிமு 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த வித்தியாசமான கிரேக்க ஸ்பிங்ஸ் எதை குறிக்கிறது? அதை ஊகிக்க கிரேக்க ஸ்பிங்ஸ் பற்றிய புராண கதையை பார்க்க வேண்டும். திபெஸ் என்ற ஊரின் வெளியில் இந்த ஜீவன் வாழ்ந்ததாம். அந்த பகுதியை கடந்து திபெஸுக்கு செல்லும் பயணிகளுக்கு விடுகதை சொல்லுமாம். அந்த விடுகதைக்கு பொருள் சொல்லாதவரை அது கொன்று தின்று விடுமாம். யாராவது பொருள் சொல்லிவிட்டால் அது தன்னைத்தானே கொன்று கொள்ளுமாம். அது சொன்ன
முதல் விடுகதை இதுதான். ஒரே பேச்சுள்ள ஒரு உயிரினம் காலையில் 4 கால்களும், மதியத்தில் 2 கால்களும், மாலையில் 3 கால்களும் கொண்டிருக்கும். அந்த உயிரினம் எது என்பதுதான். இது இளம்பருவத்தில் முட்டி போட்டு நடக்கும் குழந்தையையும், பிறகு 2 கால்களால் நடக்கும் வாலிபரையும், வயோதிகத்தில் கைத்தடியோடு நடக்கும் முதியவரையும் குறிக்கும் மனிதன் என்று ஒடிப்பஸ் என்ற ஒரு பயணி பதிலளித்தானாம். அடுத்த விடுகதை, 2 சகோதரிகள் இருந்தார்களாம். முதலாம் அவள் 2ஆம் அவளை பிரசவித்தாளாம். 2ஆம் அவள் முதலாம் அவளை பிரசவித்தாளாம். இந்த சகோதரிகள் யார் என்பதுதான் 2ஆம் விடுகதை. அது இரவும் பகலும் என்று பதிலுரைத்தானாம் ஒடிப்பஸ். அதாவது பகல் இரவை பிரசவிக்கிறது, இரவு பகலை பிரசவிக்கிறது. இரண்டிற்கும் விடையளித்து விட்டதால் அந்த ஸ்பிங்ஸ் தன்னைத்தானே கொன்று கொண்டதாம். இந்த கட்டுக்கதைக்கும் கிரேக்க ஸ்பிங்ஸின் வடிவத்திற்கும் சம்பந்தம் இருக்குமா? இந்த ஸ்பிங்ஸ் மனிதனின் அறிவை சோதிக்கிறது. அதுவும் எத்தகைய அறிவு? ஒரு விடுகதை டுவாலிட்டி எனப்படும் இருமை தத்துவத்தை பற்றியது. இருமை தத்துவத்தை சொன்னது யார்? சிவன் அல்லவா? அடுத்த விடுகதை மனிதனின் வாழ்பருவங்களை பற்றியது. குழந்தை உருவாகும் விஞ்ஞானத்தை முதன்முதலாக சொன்னதால் சேயோன் என்று அழைக்கப்பட்ட முருகன் மனித வாழ்க்கையையும் 7 பருவங்களாக பிரித்து தத்துவம் போதித்தார் அல்லவா? ஆக இது முருகனோடு தொடர்புடையது. எதற்காக இந்த 2 கடவுளரை தொடர்பு படுத்தி அறிவார்ந்த கேள்வி கேட்டது? அடுத்த தலைவனை தேடி காத்திருக்கும் திபெசினுள் செல்பவன் 2 தமிழ்ச்சங்கங்கள் பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்பதனால்தான். ஏறத்தாழ 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியவர் சிவன்தானே. அவரை குறிக்கத்தான் இரவு பகல் என்ற இருமை தத்துவத்தை பற்றிய விடுகதை. நீரூழிக்கு பிறகு ஏறத்தாழ 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியவர் முருகன்தானே. அவரை குறிக்கத்தான் மனித பருவங்களை குறித்த விடுகதை. கிரேக்க ஸ்பிங்ஸ் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஹோமர் சொன்ன கதையில் குறிப்பிடப்படுகிறது. ஆகையால் ஏறத்தாழ 3800 ஆண்டுகளுக்கு முன்பு 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கிய திருமால் எனும் விஷ்ணுவை குறிக்கும்படியும் ஒரு விடுகதை இருந்திருக்க வேண்டுமே. ஏனெனில் கிரேக்க ஸ்பிங்ஸ் வடிவில் திருமாலும் உள்ளாரே. விஷ்ணு பற்றிய விடுகதை ஏன் இல்லை என்பதற்கான ஆச்சரியமான பதிலை பிறகு அறிந்து கொள்வீர்கள். ஸ்பிங்ஸின் தலை சிவனுக்கு பதிலாக காளி என்ற பெண் தெய்வத்தை உருவகப்படுத்துகிறது. அதன் உடல் புலியை குறிக்கிறது. ஆக உடலும் தலையும் அடிப்படையில் சிவனை குறிக்கிறது. இதன் வால் என்பது பாம்பு அல்லவா? இது முருகனோடு இருக்கும் குண்டலினி பாம்பை குறித்து முருகனையே குறிக்கிறது. இக்குறியீடுகள் 2 தமிழ்ச்சங்கங்களை குறிக்கிறது. இதன் இறக்கைகள் எதை குறிக்கின்றன? திருமாலின் அடையாளம் என்பது பருந்துதானே. ஆக இந்த இறக்கைகள் பருந்தை குறித்து திருமாலை குறிக்கலாம் அல்லவா? திருமால் தான் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியவர் என்று நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டுள்ளேன் அல்லவா? ஆக 3 தமிழ்ச்சங்க நாயகர்களின் ஒட்டுமொத்த குறியீடாக கிரேக்க ஸ்பிங்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா? ஸ்பிங்ஸ் அறிவை சோதித்த உருவம் என்பதால் அது தமிழ்ச்சங்கங்களைத்தானே குறித்திருக்க வேண்டும். ஆக எகிப்தின் ஸ்பிங்ஸ் சிவனையும் புலியையும் குறிக்கிறதே ஒழிய சிங்கத்தை குறிக்கவில்லை. அதேபோல கிரேக்க ஸ்பிங்ஸ் சிவனின் பாதியான காளியையும், காளியின் வாகனமாகிய புலியையும், முருகனை குறித்த குண்டலினி பாம்பாகிய அரவத்தையும், திருமாலை குறித்த பருந்தின் இறக்கையையும் குறிக்கிறது. ஆக இந்த 2 ஸ்பிங்ஸ்களுக்கும் சிங்கத்திற்கும் துளியும் சம்பந்தமில்லை. இதை நிறுவும் சான்றும் எனக்கு இறுதியில் கிடைத்தது. 1896இல் பெர்னாண்ட் நாஃப் என்பவர் ஒடிபஸுக்கும் ஸ்பிங்ஸுக்கும் காதல் கொள்ளும் காட்சியை இவ்வாறு வடித்துள்ளார் பாருங்கள். இங்கே அவர் சிங்கத்தை பயன்படுத்தாமல் புலியைத்தான் பயன்படுத்தியுள்ளார். ஆக ஸ்பிங்ஸ் மூலத்தில் புலியின் வடிவிலேயே இருந்துள்ளது. யூதர்களே ஒரு காலகட்டத்தில் புலியை சிங்கமாக்கியதால் பலரும் குழம்பிவிட்டனர் போலும். இப்போது 3 தமிழ்ச்சங்கங்களை குறிக்கும்படி ஸ்பிங்ஸின் வடிவம் உள்ளபோது முதலாம் மற்றும் 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை குறிக்கும்படி மட்டும் தானே விடுகதைகள் உள்ளன. 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை குறிக்கும் விடுகதை ஏன் இடம்பெறவில்லை? இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால்
2 விடுகதைகளுக்கும் பதில் சொன்ன அந்த ஒடிப்பஸ் என்பவர் யார் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போது அவரை பற்றிய புராண கதையை பார்ப்போம். இவர் திபெஸ் நகரின் மன்னனான லயஸ் என்பவனுக்கும் யோகஸ்தா என்ற ராணிக்கும் பிறந்தவனாம். டெல்பி என்ற நகரிலுள்ள அப்பல்லோ கோயில் பூசாரியின் தெய்வ வாக்குப்படி இந்த ஒடிப்பஸ் தனது தந்தையை கொன்றுவிட்டு தனது தாயை மணப்பானாம். இதை தவிர்க்க இந்த ஒடிப்பஸின் கால்களை கட்டி சிகரோன் என்ற மலையில் வீச சொல்லி விடுவார்கள். ஆனால் ஆடு மேய்ப்பவர்கள் இவனை கரின் என்ற நகரின் அரசனும் அரசியுமான பாலிபெஸ் மெரோப் இணையரிடம் சேர்க்க பிள்ளை இல்லாத இவர்கள் இவனை தத்துப்பிள்ளையாக வளர்க்கின்றனர். கட்டப்பட்ட இவனது கால்கள் வீங்கியதால் வீங்கிய கால்கள் என்ற பொருளில் இவன் ஒடிப்பஸ் என்று பெயரிடப்பட்டாராம். இவன் வாலிபனான பிறகு ஒரு குடிகாரன் இவனது பெற்றோரின் பிள்ளை இல்லை என்றும் இவன் ஒரு வேசி மகன் என்றும் சொல்ல ஒடிப்பஸ் இது பற்றி தனது பெற்றோரிடம் வினவ அவர்கள் இவனை தமது பிள்ளை என்றே சொல்கின்றனர். ஆனால் இவர்கள் சொல்வதில் நம்பிக்கை பெறாத ஒடிப்பஸ் உண்மை அறிய டெல்பி நகரின் அப்பல்லோ கோயில் தெய்வ வாக்கு பெறச் செல்கிறான். அது அவனின் உண்மையான தாய் தந்தை யார் என்று சொல்லாமல் ஒடிப்பஸ் தனது தந்தையை கொன்றுவிட்டு தாயை மணப்பான் என்று சொல்ல அந்த அபத்தத்தை தவிர்க்க தனது நகரான கரின் செல்லாமல் டெல்பிக்கு அருகாமையிலுள்ள திபெஸ் நகருக்கு செல்வானாம். செல்லும் வழியில் 3 சாலைகள் கூடும் இடத்தில் நேரில் வந்த லயஸ் என்பவரை நீயா நானா என்ற போட்டியால் வந்த வாய் தகராறு காரணமாக கொன்று விடுவானாம். தான் கொலை செய்த லயஸ் தான் தனது உண்மை தந்தை என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. பிறகு பயணத்தை தொடர்ந்து திபெஸ் நகரின் வாயிலை அடைந்தபோதுதான் இந்த ஸ்பிங்ஸ் கேள்விகள் கேட்க இவன் அவற்றுக்கு சரியாக பதிலளிக்க அந்த ஸ்பிங்ஸ் உயிர் துறக்க இவன் தடங்கள் இல்லாமல் திபெஸுக்குள் நுழைவானாம். ஸ்பிங்ஸை கொன்று நகரினுள் நுழைபவனுக்கு அரச பதவியும் இறந்த லயஸ் மன்னனின் மனைவியான யோகஸ்தாவின் கரங்களும் கிட்டும் என்று அவளது சகோதரன் அறிவித்திருந்ததின் விளைவாக ஒடிப்பஸுக்கும் இவனின் உண்மை தாயாருக்கும் தங்களையும் அறியாமல் திருமணம் நடைபெற்றுவிடும். இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் பிறப்பார்களாம். பிறகு வெகு நாட்கள் கழித்து பயிர்களோ விலங்குகளோ மனிதர்களோ கருவுற முடியாத பிளேக், அதாவது இன்ஃபர்டிலிட்டி, அந்த நகரை தாக்குமாம். அதற்கான காரணத்தையும் டெல்பி அப்பல்லோ கோயிலில் தெய்வ வாக்கு மூலம் அறிவார்கள். மன்னன் லயஸை கொன்றவனை கண்டால்தான் இந்த பிளேகு முடியும் என்பதால் அதற்கான முயற்சியில் இறங்கும்போதுதான் ஒடிப்பஸுக்கு தான் தனது தந்தையை கொன்றவன் என்றும் பிறகு தனது தாயையே மணந்தவன் என்றும் புரியுமாம். இதை உணர்ந்த யோகஸ்தா தூக்கில் தொங்கி தன்னை மாய்த்து கொள்வாள். பிறகு ஒடிப்பஸ் தொடர்ந்து திபெஸை ஆழ்வான் என்று ஹோமரின் கதை முடிகிறது. ஆனால் கதையின் முடிவை பலரும் பல விதமாக எழுதியுள்ளனர். அது நீண்டு செல்கிறது. இவை நமக்கு தேவையில்லை. இந்த கதையிலிருந்து இந்த ஒடிப்பஸ் யார் என்று காண்பதுதான் நமது குறிக்கோள். ஒடிப்பஸை கொல்ல அவனது கால்களை கட்டி ஒரு மலையுச்சியில் வீசிவிடுவார்கள். ஏன் கால்களை கட்டுகிறார்கள்? ஏன் மலையுச்சி? மலையுச்சியில் தானே திருமால் விண்ணாராய்ச்சி செய்தார். திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலை நினைவில் கொள்ளுங்கள். இதிலிருந்து ஒடிப்பஸ் திருமால்தான் என்பதற்கு முதல் சான்று கிடைத்துள்ளது. இவனது கால்களை இவனது பெற்றோர்கள் கட்டி வீசியதால், அதனால் அவை வீங்கியதால் தான் இவன் ஒடிப்பஸ் என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது வீங்கிய கால்கள் என்ற பொருளில்தான் இவன் ஒடிப்பஸ் என்று பெயரிடப்பட்டான். வீங்கிய கால்கள் என்பது பெரிய கால்கள் என்று பொருள் கொள்ளலாம். திருமாலின் விஸ்வரூபத்தை நினைவில் கொள்ளுங்கள். திருமாலுக்கு உலகளந்த பெருமாள் என்ற பெயரும் உள்ளதல்லவா? அவர் உலகங்களை அளந்ததை அடையாளப்படுத்த கால்களால் உலகை அளந்ததாகத்தானே உருவகப்படுத்தினர். நிலத்தை அளக்க அடிகளை எண்ணிக்கொண்டே ஒரே சீராக நடக்கவோ ஓடவோ வேண்டுமல்லவா? எனவே உலகளந்த பெருமாளாகிய திருமாலுக்கு கிரேக்கத்தில் ஆதியில் ஓடிய பாதம் என்று பெயரிட்டிருக்கலாம் அல்லவா? இந்த ஓடிய பாதம் என்ற சொல்லே நாளடைவில் ஒடிப்பஸ் என்றாகியது. பாதம் என்ற தமிழ்ச்சொல்தான் பீட் என்ற ஆங்கில சொல்லின் மூலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக 3 பாதைகள் சந்திக்கும் இடத்தில்
இவர் தனது தந்தையை கொல்வதாக சொல்லப்படுகிறது. இந்த 3 பாதைகள் 3 தமிழ்ச் சங்கங்களை குறிக்கிறது. சரி, இவர் ஏன் தனது தந்தையை கொல்வதாகவும் தாயை மணப்பதாகவும் சொல்லப்பட்டது? யூத பிராமணர்கள் தங்களுக்கே உரிய வக்கிர புத்தியால் திருவள்ளிபுத்தூரின் வள்ளியை, மீண்டும் சொல்கிறேன், திருவள்ளிபுத்தூரின் வள்ளியை ஆண்டாளாக்கி அவளை திருமாலுக்கு மணமுடித்தார்கள் அல்லவா? ஆனால் வள்ளி முருகனின் மனைவிதானே. அப்படியானால் வள்ளியை திருமால் மணக்க வேண்டுமானால் முருகன் கொல்லப்பட வேண்டுமல்லவா? அந்த முருகனை குறித்த பாத்திரம்தான் திபெஸ் நகரின் மன்னனான லயஸ் என்பவன். திபெஸ் என்ற பெயர் எப்படி வந்தது? கிரேக்கத்தில் ஸ்பிங்ஸ் இருந்த ஊர் திபெஸ் என்பது போல முதலாம் தமிழ்ச்சங்கத்தை குறித்த ஸ்பிங்ஸ் உள்ள எகிப்திலும் திபெஸ் என்ற நகரம் உள்ளது. அங்கும் எண்ணிலடங்கா ஸ்பிங்ஸ்கள் உள்ளன. இலங்கையிலிருந்து எகிப்தில் குடியேறிய நாடார்கள் இங்குதான் முதலில் தங்கியிருந்திருக்க வேண்டும். அதனால் இதற்கு வாசல் என்ற பெயரும் உண்டு. நாடார்கள் முதலில் இங்குதான் ஈச்சங்காட்டை கொளுத்தி விவசாயம் தொடங்கியிருக்க வேண்டும். நாடார்கள் முருகனின் விசுவாசிகள் அல்லவா? அதனால் இந்த ஊரின் ஆதி பெயர் தீவை என்று சூட்டப்பட்டது. இந்த தீவை என்ற பெயர்தான் திபெஸ் என்று மருவுகிறது. தீவை, தீபை, திபை, திபெஸ். எகிப்தின் இந்த பழைய திபெஸ் தான் இன்று லக்சார் என்று அழைக்கப்படுகிறது. விவசாயத்தில் செல்வம் கொழித்ததால் இது பிற்காலத்தில் லக்ஷ்மியின் பெயரால் லக்சார் எனவும் அழைக்கப்பட்டிருக்கலாம். இது சிட்டி ஆஃப் அமுன் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு அமுன் என்பது அம்மன் என்ற முருகனே. எனவே திபெஸ் என்பது முருகனின் பெயரால் உள்ள நகரம்தான். ஆக கிரேக்க திபெஸின் மன்னனான லயஸ் என்பவன் முருகன்தான் என்பது புரிகிறதா? அதனால்தான் லயஸின் மரணத்திற்கு பிறகு தாவரங்களும் விலங்குகளும் மனிதரும் கருவுற முடியாத பிளேகு திபெஸ் நகரில் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. முருகன் கருவளத்திற்கான கடவுள் அல்லவா? 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய முருகன் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய திருமாலுக்கு காலத்தால் மூத்தவர் என்பதால் முருகன் திருமாலின் தந்தையாக புனையப்படுகிறார். இந்திய பிராமணர்கள் ஒரு கடவுளின் மனைவியை வேறொரு கடவுளுக்கு திருமணம் செய்து வைத்து நமது கடவுளரை கேவலப்படுத்தியதால்தான் இந்த கதை கிரேக்கத்திற்கு செல்லும் போது இப்படியெல்லாம் வடிவம் எடுத்தது. ஆக முதலாம் தமிழ்ச்சங்கத்தை குறித்த எகிப்து ஸ்பிங்ஸை காப்பியடித்துத்தான் 3 சங்கங்களையும் குறிக்கும்படி கிரேக்கத்தில் முருகனை குறித்த திபெஸ் நகரில் கிரேக்க ஸ்பிங்ஸ் உண்டாக்கப்பட்டது. இந்திய பிராமணர்கள் மதுரை மீனாட்சியாகிய வள்ளியையும் சிவனின் மனைவி என்றாக்கினார்கள் அல்லவா? சிவனின் மகன்தான் முருகன் என்றும் கதை கட்டினார்கள் அல்லவா? அதாவது அப்பனுக்கும் மகனுக்கும் ஒரே பெண்ணே மனைவி. இந்த அபத்தம்தான் நிம்ராட், செமிராமிஸ், தமுஸ் கதைக்கும் அடிப்படை. அதாவது செமிராமிஸ் என்ற மீனாட்சி தனது கணவனான நிம்ராட் எனும் சிவனை பலி கொடுத்து விடுவாளாம். பிறகு அவர் சூரியனாக மாறிவிட்டாராம். பிறகு அந்த சூரிய கதிர்களால் அவள் மர்மமான முறையில் கருவுற்று விடுகிறாளாம். அதன் வழி தனக்கு பிறந்த தமுஸ் என்ற முருகனையே பிறகு மீனாட்சி திருமணம் செய்து கொள்கிறாளாம். இது மேற்குலகில் உள்ள கதை. இது போன்று சற்று வித்தியாசமான கதை எகிப்திலும் உண்டு. அதை விவரிக்க இங்கு நேரமில்லை. ஆக இந்த கிரேக்க கதையின்படி லயஸ் யோகஸ்தா என்ற இணை முருகனையும் வள்ளியையும் குறிக்கும். இவர்களுக்கு பிறந்த ஒடிப்பசினால் உண்டாகவிருக்கும் ஆபத்தை உணர்ந்தவர்கள் இவனை மலையின் மீது காலை கட்டி வீசிவிடுகின்றனர். கரின் என்ற நகரம் கரிய வானத்தை குறிக்கும். அங்குள்ள பாலிபஸ் மெரோப் இணை என்பது சிவனும் காளியும் ஆவர். இவர்களின் வளர்ப்பு பிள்ளையாகிறார் ஒடிப்பஸ். ஒடிப்பஸ் வானாராய்ச்சிக்காரர் அல்லவா? பிறகு தன்னை சூழ்ந்துள்ள விதியை அறிந்து தான் தனது தந்தையான சிவனை கொன்று காளியை மணக்கும் கொடுமையை தவிர்க்க கரின் நகரிலிருந்து வெளியேறிய ஒடிப்பஸ் திபெஸுக்கு செல்லும் வழியில் தன்னை அறியாமல் தன்னை பெற்ற தந்தையான லயஸ் என்ற முருகனை கொன்று பிறகு திபெஸ் வாயிலில் இருந்த ஸ்பிங்ஸை வென்று திபெஸினுள் நுழைந்து தனது தாயான யோகஸ்தா என்ற வள்ளியை அறியாமல் மணக்கிறார். இது முழுக்க முழுக்க இந்திய பிராமணனின்
வக்கிரம் பிடித்த கட்டுக்கதையால் உண்டான கிரேக்க கதை. அப்படியானால் உண்மை கதை என்னவாக இருந்திருக்கலாம்? பிரெஞ்சுக்காரர்கள் வடித்த இந்த ஓவியங்களை பாருங்கள். இவற்றில் ஸ்பிங்ஸுக்கும் ஒடிப்பஸுக்கும் காதல் உள்ளதைப் போல காண்பித்திருக்கிறார்கள். அதாவது ஒடிப்பஸ் விடுகதையின் பொருள் சொன்னவுடன் ஸ்பிங்ஸ் இறக்கவில்லை, மாறாக அது ஒடிப்பஸை காதலிக்கிறது. அப்படியானால் ஒடிப்பஸ் யோகஸ்தாவை மணக்கவில்லை என்பதுதானே உண்மை? இரண்டாம் தமிழ்ச்சங்கம் நடைபெற்ற திபெஸ் நகரில் லயஸ் என்ற முருகன் கொல்லப்பட்டதால், அதாவது மகாபாரத போரில் அஸ்வத்தாமனாகிய பொதிகைமலை சித்தர்பீடம் சகுனியால் அழிக்கப்பட்டதால் தமிழ்ச்சங்கம் தம்பித்து நிற்கிறது. தமிழ்ச்சங்கத்தை மீண்டும் வழி நடத்த புதிய தலைவன் வேண்டும். அதாவது திபெஸை ஆள புதிய தலைவன் வேண்டும். அந்த தலைவன் தகுதியானவனாக இருக்க வேண்டும். அவன் பழைய 2 தமிழ்ச்சங்கங்களை அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை மட்டும் அனுமதிக்கத்தான் 2 தமிழ்ச்சங்கங்களை உருவகப்படுத்தும் ஸ்பிங்ஸ் திபெஸின் வழியை மறித்து பயணிகளை சோதிப்பதாக சொல்லப்பட்டது. இந்த சோதனையில் வெற்றி பெற்ற ஓடிய பாதம் என்றறியப்பட்ட திருமால் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்தப் போகிறவர் என்பதால் அவர் மீது ஸ்பிங்ஸ் இயல்பாகவே காதல் கொள்கிறது. இந்த காதலின் பரிசாக தன்னிடமிருந்த இறக்கைகளை ஸ்பிங்ஸுக்கு திருமால் அளிக்கிறார். அதன் பிறகு இவர் 3 தமிழ்ச்சங்கங்களையும் உருவகப்படுத்தும் ஸ்பிங்ஸ் என்ற காதலியோடு திபெஸை ஆள்கிறார். அதாவது 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்துகிறார். இந்த மூலக்கதையில் ஒடிப்பஸ் லயஸின் மகனுமில்லை, அவன் தனது தாயையும் மணக்கவில்லை. திபெஸின் தலைவனான முருகனின் மரணம் என்பது 2ஆம் தமிழ்ச்சங்கத்தின் அங்கமான பொதிகைமலை சித்தர்பீடத்தின் அழிவை குறிக்கும். த கெரசஸ் என்ற இந்த பிரெஞ்சு ஓவியத்தை பாருங்கள். ஒடிப்பஸின் கையில் உள்ள செங்கோலில் உலகமும் இறக்கையும் உள்ளதல்லவா? செங்கோல் என்பது அவர் ஒரு அரசர் என்று குறிக்கிறது. உலகம் என்பது இவர் உலகளந்த பெருமாள் என்பதை குறிக்கிறது. இந்த இறக்கைகள் திருமாலின் உருவக வாகனமாகிய பருந்தை குறித்து இவர் வானாராய்ச்சி செய்தவர் என்ற உண்மையை பறைசாற்றுகிறது. இந்த இறக்கையைத்தான் இவர் ஸ்பிங்ஸுக்கு தனது காதலின் பரிசாக அளிக்கிறார். அதை குறிப்பதுதான் இந்த ஓவியம். இது 3 தமிழ்ச்சங்கங்களையும் அவற்றின் தலைவர்களையும் அடையாளப்படுத்தும் பிரெஞ்சு தேசத்தின் உவமை கதை. ஆக ஐரோப்பாவெங்கும் இந்த ஸ்பிங்ஸ் கதை வெவ்வேறு வடிவங்களில் இருந்திருக்கிறது. இந்த கதையை கொச்சைப்படுத்தித்தான் இந்திய பிராமணர்களின் அடியொற்றி ஸ்பிங்ஸ் பற்றிய மூல கதையை யூதர்கள் சிதைத்து கிரேக்க ஸ்பிங்ஸ் கதையை உருவாக்கி இருக்க வேண்டும். ஹோமர் ஒரு யூதனாகத்தான் இருக்க வேண்டும். இத்தகைய அசிங்கமான கதைகளை எழுதக்கூடியவர்கள் யூதர்கள் மட்டுமே. உலகெங்கும் சமூக ஒழுக்கத்தை கெடுப்பவர்கள் யூதர்கள்தான். இந்த கதை ஹோமரால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது என்பதிலிருந்து முருகனின் மனைவியான வள்ளியை சிவனுக்கும் திருமாலுக்கும் கட்டி வைத்து இழிவுபடுத்தும் திட்டம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கூட தீட்டப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. இந்த ஆய்வை மேற்கொள்ள தூண்டியவர் பரதன் அரமான் என்றேனல்லவா? அது திருமாலையும் முருகனையும் குறிக்கிறது என்றேனல்லவா? முருகனின் 2ஆம் தமிழ்ச்சங்கம் அழிவுற்ற பிறகு 3ஆம் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய திருமாலை அடையாளப்படுத்தவே ஒடிப்பஸ் என்ற இந்த புனைவு கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருவர் சம்பந்தப்பட்ட வரலாற்றை மீட்க இவர்களின் பெயர் கொண்ட மனிதர் என்னை தூண்டியது நேர்ச்சியா, இறையருளா?